திருவையாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென வீசிய சூறாவளி காற்றினால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் வாழை மரங்கள் சாய்ந்து பெரும் சேதமடைந்துள்ளது. விவசாயிகளிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயரமான சூழ்நிலையின் முக்கிய விவரங்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கை. பாதிப்பு விவரங்கள். பாதிக்கப்பட்ட பரப்பு திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளான 70 பெரம்பூர், கள்ளக்குடி, புக்ககுடி, திங்களூர், மேலவுத்தநல்லூர் ஆகியவற்ற பகுதிகளிலேயே சுமார் 200க்கும் மேற்பட்ட பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன. ஒரு ஏக்கருக்கு சுமார் 1 லட்சம் வரை செலவு செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமான லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சண்முகம், அறிவழகன், பழனிசாமி, பத்மாவதி, ஜெயராமன், சித்ரா, மணிகண்டன் உள்ளிட்ட பல விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இந்த வாழைத்தாறு, வாழை மரங்கள், வாழைப்பூக்கள் அனைத்தும் முற்றிலுமாக நாசமாகிவிட்டன. கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்தும் தான் இந்த பயிர்களை வளர்த்தோம். இப்போது கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என்று தெரியாமல் தவித்து வருகிறோம். தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் உடனடியாக பாதிப்பு ஏற்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று துல்லியமாக ஆய்வு செய்ய வேண்டும். அரசு நிவாரணம். பெரும் விஷத்தில் தவிக்கும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தகுந்த நிவாரணத் தொகையை விரைவாக வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க திருவையாறு வாழை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மீட்க அரசு தரப்பில் இருந்து உடனடியாக உதவி கிடைக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா பெரம்பூர் வருவாய் கிராமம், ஓலத்தேவராம்பேட்டை கிராமம். இது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வானிலை அறிக்கைங்கிறது வந்துச்சு. என்னென்னா இப்போ பருவமழை தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ அங்கங்கேயும் மழை வரும்னு சொன்னாங்க. நேற்று எங்களுக்கு திடீர்னு ஒரு 4 மணியில் சரியான காற்றுங்க. புயலில் கூட நாங்கள் இது மாதிரி பார்த்ததே இல்லை. அது மாதிரியான ஒரு காற்று. எங்களோட வாழை எல்லாம் 10 மாதம் கரெக்டாக இப்போ தான் தாறு ஈன்ற டைம். எல்லாமே தாறு, பூ, தாறு அப்படியே வந்ததும் வராததுமாக இருக்கிற டைம். இன்னும் ஒரு மாதம் விட்டுருந்தா நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்போம். கிட்டத்தட்ட திருவையாறுக்கும் கிழக்க, கனவதிக்கராரத்துக்கு மேற்க அந்த காற்று ஒரு 100 ஏக்கருக்கு மேலே வாழையை வந்து சாட்சி எரிஞ்சிச்சுங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 1200 கன்று ஒரு ஏக்கருக்கு பதிப்போம். 1100 கன்றுக்கு மேலே சாஞ்சிருச்சுங்க. எங்களால் இப்போ இதை அப்புறப்படுத்துறதுக்கே நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணி ஆகணும். இந்த 1 லட்சம் ரூபா நாங்கள் செலவு பண்ணியிருந்ததில் 1,50,000 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இந்த ஓலத்தேவராம்பேட்டை கிராமம் மட்டும் கிடையாது. பெரம்பூர் வருவாய் கிராமம், ஒக்கக்குடி வருவாய் கிராமம், செம்மங்குடி வருவாய் கிராமம், திருப்பள்ளனம், ராயம்பேட்டை, திருவையாறுக்கும் கீழ்ப்பகுதி ஃபுல்லாக அந்த காற்று சும்மா ஒரு 1/4 மணி நேரம் தாங்க. எல்லாரும் அப்படியே தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அரசு இதுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். மறுபடியும் நாங்கள் அடுத்து இதை வந்து மறுபடியும் நாங்கள் கட்ட வைக்கணும். இதை சுத்தம் பண்ணிவிட்டு செய்யணும். அதுக்குள்ளே அரசு அதுக்கான ஏதாச்சும் பண்ணணும். இதுவரையிலும் இருந்த அரசு எதுவும் செய்யலைனாலும் இப்போ வந்திருக்கிற அரசு எங்களுக்கு செய்யணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். வாழை விவசாயிங்க நாங்களும் வருஷம் இந்த இயற்கையின் சீற்றத்தில் மாட்டிக்கிட்டு இதை போல் பேரழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இது நெல் போன்ற இதுக்கு கூட நிவாரணங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணால் கூட எங்களுக்கு வந்து ஏக்கருக்கு 5300 ரூபா கேட்குறாங்க. இந்த இன்சூரன்ஸை அரசே எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்சூர் பண்ணவும் முடியாமல் எங்களுக்கு இந்த மாதிரி இழப்பீடுகளை எங்களால் தாங்க முடியல. அந்தளவுக்கு வாழை சேதாரம் ஆகிடுது. வருஷம் இந்த இயற்கையின் சீற்றத்தினால நாங்கள் பேரழிவு ஏற்படுறோம். இதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உண்டான நிவாரணம் எதுவும் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மடிச்சு அப்படியே வேணும் அப்படியே. திரும்பணும் அப்படி. இந்த பக்கம் திரும்பணும்.